எல்லாருக்கும் ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இன்னைக்கு புதுசா ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு புது ட்ராமாவ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ட்ராமா வந்து ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அதோட இது ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா. கண்டிப்பா இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க அப்படியே நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். இந்த ட்ராமா ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தா ஒரு ஸ்டோரி தான் ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா 2 நாடு இருக்கு. ஒரு நாட்டோட நேம் வந்து சு, இன்னொரு நாட்டோட நேம் சி. இந்த 2 நாட்டுக்குமே அடிக்கடி போர் வந்துட்டே இருக்கும். அப்ப சூ நாட்டுல இருக்க அரசர் என்ன செய்றாரு, அவரோட படை தளபதிய அந்த போருக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அந்த படை தளபதி அந்த போர்லயே இறந்து போயிடுறாரு. ஆனா அதுக்கப்புறமா அந்த நாட்டோட அரசர் என்ன பண்றாரு, இந்த படை தளபதி நம்ம நாட்டை காப்பாத்தாம ரொம்ப அலட்சியமா செயல்பட்டதுனால தான் நமக்கு தோல்வி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த படை தளபதியோட குடும்பத்துக்கே தண்டனை கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த படை தளபதியோட பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளோட பேரு சூயு. இப்போ இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவங்களோட இடத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு இப்போ காட்டுறாங்க. இப்போ பார்த்தா இவங்க ஊருக்குள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கும் அந்த சீ நாட்டுக்கும் போர் நடந்துச்சு இல்லையா? அதுல இப்போ நடந்த போர்ல இவங்க நாடு ஜெயிச்சிட்டாங்களாம். ஸோ அப்போ அந்த போரை ஜெயிக்க வச்சதுல யாருக்கு பெரிய பங்கு இருக்குன்னா வெய் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு தான். ஸோ இப்போ வெய் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு போருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதில் தான் நம்ம கதையோட ஹீரோ இருக்காரு. இவரோட பேரு வெய்யுன். அண்ட் அப்படி நம்ம ஹீரோ அவரோட பிரதர்ஸோட சேர்ந்து அங்கே வந்துட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோயின் இல்லை, அவங்களுக்கு நல்லா கத்தி சண்டை தெரியும். ஸோ நல்லா அவங்களோட மொத்த வித்தையுமே இறக்கி அங்கே நல்லா வித்தை காமிச்சிட்டு இருக்காங்க தெருவில். இதை பார்த்து அங்கே நிறைய மக்கள் கூடி ஐயோ இந்த பொண்ணை பார்த்தீங்களா நடு ரோட்டில் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதை பார்த்த உடனே நம்ம கதையோட ஹீரோ வெய்யும் என்ன செய்கிறாருன்னா, இங்கே பாருங்க மிஸ் சூயு, கொஞ்சம் எங்களுக்கு வழி விட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ தான் போர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்போ உங்கள் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு அவ கேட்குறா. என்னது, என் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் வந்துட்டோமா? அப்படின்னா நீங்க யாரோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க மிஸ்டர் கு வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பார்த்தா அங்க ஒருத்தர் கல்யாண கெட்டப்ல வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவரும் நம்ம ஹீரோயினும் ஏற்கனவே லவ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஹீரோனோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் என் அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நீ தான் அரசர்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு இவர்கிட்ட ரொம்பவே கெஞ்சிருப்பாங்க. பட் இவர் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலாக ஹீரோயினை கழட்டி விட்டுட்டு இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறாரு. ஸோ இப்போ இவர் வராருன்னு சொல்லி தான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்தையே மறைச்சு நிற்கிறாங்க போல. ஸோ அவர் உடனே மேலே ஏறி வந்து நான் கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒன்றும் உங்களுக்காக இங்க வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு துணியை அப்படியே அவிழ்த்து விடுறா. பார்த்தா அதில் ஜென்டில்மேன் ஸ்வீட் லேடி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆமா அது என்னது அங்க என்ன எழுதிருக்கு அப்படின்னு கேட்கும் போது அப்ப நம்ம ஹீரோயின் மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணி அது என்னன்னா நான் ஒருத்தருக்கு ப்ரொபோஸ் பண்ண போறேன், அதுக்கு தான் நான் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் பிரதர் அந்த பிளேஸ்க்கு வராரு. அவரோட பேரு ஜுன். ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில் மொத்தம் 7 பசங்க. அங்கே வந்திருக்க ஜுன் தான் ஃபர்ஸ்ட் பையன். நம்ம ஹீரோ வந்து 7வது பையன். இப்போ ஜுன் வந்த உடனே நம்ம ஹீரோயின், ஜூன் நீங்கள் வந்துட்டீங்களா, நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். உண்மை என்னன்னா நான் உங்களை காதலிக்கிறேன், நான் உங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்றா. இதை கேட்ட உடனே ஹீரோவும் ஹீரோவோட பிரதர்ஸும் அப்படி சிரிக்கிறாங்க. அண்ணா பாத்தியா உனக்கு எப்படி ஒரு ஃபேன் இருக்காங்க அப்படின்னு கலாய்க்கும் போது இப்போ அந்த அண்ணன் ரொம்பவே பொறுமையா இங்க பாருங்க, நான் என்னோட நாட்டுக்காக என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்டேன், அதனால என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவரு சொல்ல, அப்படியா, நான் கூட தான் இந்த நாட்டுக்காக என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கேன், அப்படி இருக்கும் போது நம்ம 2 பேரும் நல்ல ஜோடியாக தானே இருப்போம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு டவுட்டாக இருக்கு. அண்ணன் இவ மேலே எனக்கு சந்தேகமாக இருக்கு, அவள் அழகில் மயங்கிறாத அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோயினோட பணிப்பெண் ஒருத்தி இருப்பா. அவள் அந்த ஜூன் மேலேயே ஒரு பெரிய பூவை தூக்கி போட கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த பூவை அப்படியே தடுத்துடுறான். உடனே அப்படியே பூ மழையா பொழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு லெட்டரும் அதுல இருந்து விழுது. உடனே ஹீரோ அதை கேட்ச் பிடிச்சி வச்சுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஜுன்னை பார்த்து உங்களால் ஏன் என்னை ஏற்றுக்க முடியல, ஓ ஒருவேளை இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களே அதனால உங்களுக்கு என்னை ஏற்றுக்க மனசு வரலையோ அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அப்போ அவர் சேச்சே அந்த மாதிரி எதுவும் கிடையாது, சுற்றி இருக்கவங்க என்ன பேசினாலும் அதை பற்றி நான் பெருசாக கவலைப்பட மாட்டேன், அதோட பொண்ணுங்க இந்த மாதிரி அவங்க மனசில் இருக்க காதலை வெளிப்படையாக சொல்கிறதெல்லாம் ரொம்பவே ரேரான விஷயம், நீங்கள் இப்படி சொல்கிறதே பெருசு தான், ஸோ உங்களை நான் ரொம்பவே மதிக்கிறேன். அப்படியா, அப்படின்னா நான் எழுதின லெட்டருக்கு நீங்கள் என்ன ரிப்ளை கொடுப்பீங்க அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, உடனே இவர் ஹீரோ பார்த்து
டேய் அந்த ஒளிச்சு வச்சிருக்க லெட்டர் எடுறா அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் ஒளிச்சு வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை அவர்கிட்ட ஹீரோ கொடுக்க, அவர் படிச்சு பார்த்துட்டு சரி இதுக்கு கண்டிப்பா நான் சீக்கிரமா பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை எடுத்துட்டு போயிடுறாரு. பட் நம்ம ஹீரோயின் அங்க இருக்க சூயுவை குரு குரு குருன்னு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இவன் மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. அதோட நம்ம ஹீரோயின் சூயு கிளம்பி வீட்டுக்கு வரா. அப்படி வரும்போது சூயுவோட தங்கச்சி ஜின்னுன்னு ஒருத்தி இருக்கா. அவ இவ மேல ரொம்ப கோவமா இருக்கா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை, இப்படி ஊர்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு ஆம்பளை கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்றியே, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை அது இதுன்னு சொல்லி திட்ட நம்ம ஹீரோயின் வாயை மூடுடி, உனக்கு என்ன பிளான்னு தெரியாது, அதனால அமைதியா இரு அப்படின்னு சொல்ல அவ கேட்க மாட்டா. நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க ஹீரோயினும் சண்டை போடுறா. உடனே அந்த பிளேஸ்க்கு ஹீரோயினோட அம்மா வர, உடனே இந்த ஜின் ஓடி போய் அம்மா இங்க பாருமா இவ என்ன போட்டு அடிக்கிறாமா அப்படின்னு ரொம்ப நல்ல பாப்பா மாதிரி அழுதுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினும் நான் ஒன்றும் ஆரம்பிக்கல, இவ தான் முதல்ல ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்ல, இப்ப யார் ஆரம்பிச்சா என்ன, நீ செஞ்சது நல்ல விஷயமா, ஊர்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் போய் இப்படி ஒரு ஆம்பளை கிட்ட இந்த மாதிரி கேட்டு வச்சிருக்கியே, நம்மளை பத்தி என்னென்னலாம் பேசுவாங்க, ஏற்கனவே உங்க அப்பாவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க, இதுல நீ வேற அப்படின்னு திட்ட, அம்மா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுமா அப்படின்னு இவ சொல்றா. பட் அவங்க அம்மா ஹீரோயின் கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா கிளம்பி அவளோட அண்ணனை பார்க்கறதுக்கு போறா. அந்த பிளேஸ்ல அவங்க அண்ணனும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் எப்படி சண்டை போடுறதுன்னு. அப்போ ஹீரோயினை பார்த்த உடனே அவனும் அட சூயு இங்க வா, நான் கேள்விப்பட்டேன் நீ ஒருத்தர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியாமே, அதுவும் அந்த வெய் ஃபேமிலியை சேர்ந்தவங்கிட்ட நீ ப்ரொப்போஸ் பண்ணியாமே அப்படின்னு கேட்க, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ கண்டிப்பாக வேறு ஏதோ பிளான்காக தான் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு இவன் சொல்ல, ஆமாம் நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அம்மா என்னை புரிஞ்சுக்கல. விஷயம் என்னன்னா நம்ம அப்பா இறந்து போனதுக்கு பின்னாடி பெருசாக ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அரண்மனையில் இருக்கவங்களும் என்னை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. நான் நேரடியாக போய் ஜூன் கிட்ட ஹெல்ப் கேட்டால் அவங்க எல்லாருக்குமே டவுட் வந்துடும். அதனால தான் இப்படி ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி போய் ஹெல்ப் கேட்டேன். இது புரியாமல் அம்மா என்னை திட்டாங்க அப்படின்னு இவ ஃபீல் பண்ண, எனக்கு உன்னை பற்றி தெரியும், அதனால நீ எதை நினச்சி கவலைப்படாத அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அதோட இவ போய் ஜுன்னை மீட் பண்ணுறா. ஆக்சுவலி ஜுன் கிட்ட கொடுத்த லெட்டர்லையுமே என்ன எழுதியிருக்கோன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், நைட்டு ஒரு பிளேஸ்க்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ இப்போவுமே ஹீரோயின் அவரை போய் மீட் பண்ணும்போது, என்னை மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், அதை நேரடியாக உங்ககிட்ட சொன்னால் சுற்றி இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு என்னை சந்தேகப்படுவாங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி சரி எனக்கு புரியுது, ஆனால் நீ என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு அவர் கேட்க, இல்லை இப்போல்லாம் போருக்கு உங்களோட ஃபேமிலி தான் போகிற தலைமை எடுத்து கொண்டு போகிறீங்க, ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா தான் இந்த போகிற தலைமை எடுத்து கொண்டு போனார், அப்படி இருக்கும் போது என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு, அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? மற்றவங்க சொல்கிற மாதிரி என்னோட அப்பா அலட்சியமாக நடந்துக்கிட்டதால இறந்து போல. நம்ம எதிரி நாட்டை சேர்ந்தவங்க கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, அது பேர் கிராஸ் பவ். எனது கிராஸ் பவ்வா? அது நம்ம நாட்டு ஆயுதம் இல்லையா அப்படின்னு ஜூன் கேட்க, ஆமாம் அது நம்ம நாட்டு ஆயுதம் தான், ஆனால் அதை நமக்கே தெரியாமல் யாரோ எதிரி நாட்டுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. எனது நீ உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு அவன் கேட்க, நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும் போது, அப்போ அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பிரதர்ஸும் அப்படியே வந்து ஓரமாக ஒளிஞ்சிருந்து, ஆமாம் என்ன உண்மையாகவே நம்ம அண்ணன் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், ஒருவேளை இவனுக்கும் அந்த பொண்ணு மேலே லவ் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பட் இங்கே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நம்ம நாட்டுக்குள்ளே எதிரி நாட்டோட ஒற்றன் யாரோ இருக்கான், அதோட அந்த துரோகி நம்மளை எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான், அவனை கண்டுபிடிக்க நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உடனே இவன் கேட்குறான், நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு துரோகி இருக்கிறதா நீ சொல்கிற, ஒருவேளை அந்த துரோகி நானாக இருந்தால் நீ என்ன செய்வ? இல்லை நீங்கள் கிடையாது, எனக்கு அது நல்லாவே தெரியும். நல்லா தெரியுமா எப்படி அப்படின்னு அவன் கேட்கும் போது, டக்குன்னு யாரோ சைடாக நடந்து வர சவுண்டு கேட்குது. ஸோ உடனே ஹீரோயின் அங்கே வர ஆளை அட்டாக் பண்ணலான்னு போனால் அங்கே நின்றுட்டு இருக்கிறது ஹீரோ தான். டக்குன்னு 2 பேருக்கும் சண்டை வர மாதிரி இருக்கு. பட் உடனே ஜூன் தடுத்துட்டு, ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க வேயோன் அப்படின்னு கேட்க, அது அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஹீரோ சமாளிக்கிறான். பட் சைடில் மற்ற பிரதர் இருக்க சவுண்டு ஜுன்னுக்கு கேட்டுருது. உடனே அவர், ஓஹோ அப்போ நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் எல்லாரும் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு திட்ட. அப்போ நம்ம ஹீரோயின், விடுங்க விடுங்க இவன் குழந்தை தானே அப்படின்னு சொல்ல, எது நான் குழந்தையா அப்படின்னு இவன் முறைக்கிறான். அப்போ ஜூன், எதுவும் பேசாத கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஹீரோ முறைச்சிட்டே அங்கேருந்து கிளம்புறான். அப்போ நம்ம ஹீரோயினும், சரி நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுகிறேன், இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு மறக்காமல் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு வந்துடுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோயினும் கிளம்பி வரா. பட் அப்படி வரும்போது வழியிலேயே வேயோ நின்றுட்டு இருக்கான்.
உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, இங்க பாரு, நீ ஏதோ திட்டத்தோட தான் என்னோட அண்ணனை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்னோட அண்ணனை யாரும் காயப்படுத்த விட மாட்டேன், உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி அப்படின்னு ஹீரோ சொல்ல, கவலைப்படாத, உன்னோட அண்ணனை நான் எந்த காயமும் படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ கத்தி எடுத்து வச்சுட்டு, சரி வரியா, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட் வச்சுக்கலாம். ஒருவேளை அந்த ஃபைட்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நான் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. அப்படி சண்டை போடும் போது ஹீரோயின் கீழே விழ போயிடுறா. பட் ஹீரோ கரெக்டாக போய் கேட்ச் பிடிச்சிடுறான். பட் அப்படியுமே ஹீரோயின் ட்ரிக்காக ஹீரோ கிட்ட சண்டை போட்டு அந்த போட்டியில் அவள் ஜெயிச்சிடுறா. உடனே அவ, பாத்தியா நான் தான் ஜெயிச்சேன், சின்ன குழந்தைடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. தென் ஹீரோவுமே கிளம்பி வீட்டுக்கு வரான். வந்ததுக்கப்புறம் அவன் ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கும் மட்டும்தான் கல்யாணம் ஆகலை. மற்றபடி இருக்க அந்த 5 அண்ணனுக்குமே கல்யாணம் ஆகி, சிலருக்கு குழந்தை இருக்கு, சிலரோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் இப்போ வந்து அந்த ஜுன்னோட எல்லா பிரதர்ஸும் சொல்லிடுறாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த சூயி இருக்கால, அவ இன்னைக்கு நம்மளோட அண்ணன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு இவனோட அப்பா அம்மா கிட்ட மாட்டி விட்டுடுறாங்க. அப்படியா அப்படின்னு அவங்களும் கேட்க, அது அவ ரொம்ப தைரியமான பொண்ணு தான் அப்படின்னு ஜுன் சொல்ல, உடனே ஹீரோ, ஓஹோ நல்ல பொண்ணா, எனக்கு தெரிஞ்சு உனக்கும் அவளுக்கும் நல்லாவே சூட் ஆகும்னு நினைக்கிறேன், பேசாம நீ அவளே கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் கட்ட பிரம்மச்சாரியா இருக்க போற அப்படின்னு கேட்க. பட் இவன் வந்து அதை பெருசாக காதில் வாங்கிக்கவே இல்லை, அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர் ஒருத்தர் இருப்பான்ல, கூன்னு சொல்லிட்டு, அவனோட ஒய்ஃபோட சேர்ந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த பிளேஸ்க்கு அந்த நாட்டோட ஜஸ்டிஸ் மினிஸ்டர் வராரு. அவர் உடனே கூவை பார்த்துட்டு சும்மா இல்லாமல், ஓஹோ டியூக்கோட பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தான் நீ அந்த சூயுவை கழட்டி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த பிளேஸ்க்கு வராங்க. உடனே அந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், ஆமா இவளோட அப்பா வேற ரொம்ப அலட்சியமா இருந்தாரு, அதோட இந்த நாட்டுக்கே எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாரு, அவளோட அப்பாவால தான் அந்த போர்லயே நம்ம தோத்து போனோம் அப்படின்னு தேவையில்லாம பேசுறாரு. ஹீரோயினுக்கு கோவம் வந்து அடிக்கலான்னு போயிடுறாங்க. பட் அப்ப டக்குன்னு ஒரு கல் வந்து அந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டரோட மண்டையிலே விழுது. யார் என் மேல கல்லை விட்டு அடிச்சது அப்படின்னு பார்த்தா திடீர்னு நிறைய கல் வந்து அவர் மேல விழுது. இவர் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அண்ணன் ஜுன்னும் தான் வந்துட்டு இருக்காங்க. உடனே இந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டர், ஓஹோ இது நீங்க பார்த்த வேலை தானா, இங்க பாருங்க ஜூன், நீங்க இவ கூடலாம் சேர்ந்து சுத்திட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் தள்ளியே இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஜஸ்டிஸ் மினிஸ்டர் சொல்ல, அப்போ ஜூன் போய் ஹீரோயின் பக்கத்துல இருந்துட்டு, அதெல்லாம் இல்லை, எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணுவேன், நீங்க முதல்ல அவகிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோங்க அப்படின்னு ஜுன் சொல்லும் போது, அப்ப நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாத்தியா என்ன நீ குழந்தைன்னு சொன்ன, ஆனா இந்த குழந்தை தான் இப்ப கல்லை விட்டு அடிச்சு உன்னை காப்பாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, உடனே அந்த மினிஸ்டர், ஓஹோ நீ தான் என்ன அடிச்சியா, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக நீ என்ன அடிக்க வரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. ஸோ உடனே ஹீரோயின் அவரை தாக்கணும்னு வரும்போது அப்போ தெரியாமல் அந்த கூவோட ஒய்ஃபுக்கு அடிப்படை பார்க்குது. உடனே அந்த கூ தான் வந்து காப்பாற்றுறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் பண்ண அலப்பறையில் மேலே இருக்க ஒரு பெரிய துணி அப்படியே பறந்து வந்து கரெக்டாக ஹீரோ மேலேயும் ஹீரோயின் மேலேயும் விழுந்துருது. ஒரு நிமிஷம் 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு தள்ளி விட்டுடுறாங்க. அப்போ அந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டர் மறுபடியும் இவங்க கிட்ட சண்டைக்கு வர, உடனே ஹீரோ, இப்போ போறியா இல்லை இன்னும் பெரிய கல்லாக எடுக்கட்டுமா அப்படின்னு கல் எடுக்க, சரி சரி போகிறேன் அப்படின்னு அவர் முறைச்சிட்டே அந்த பிளேஸ்லேருந்து போயிடுறாரு. பட் அப்போ ஜூன் நம்ம ஹீரோ பார்த்து, என்ன கையில் கல்லெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது போல இருக்கே அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படின்னு இவன் திணறான். சரி சரி விடு, கை ரொம்ப அழுக்காக இருக்குது, தொடச்சிட்டேன், இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, எது நான் கிளம்பட்டுமா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் ஜுன்னையும் ஒன்றா பேச விட்டுட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஹீரோயினோட பணிப்பெண் ஒருத்தி இருப்பா, அவங்க 2 பேரும் தள்ளி வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஜுன் கிட்ட சொல்கிறாங்க, ஊரில் இருக்க எல்லார் முன்னாடியும் நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுனால எல்லாரும் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாள் பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க, எல்லார் முன்னாடியும் என்னை நிற்க வச்சு என்னை ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க, அப்போ எல்லாமே சரியாக போயிடும்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ அவர் சிரிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, முதல்ல என்ன எதுக்கு இங்கே வர சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அது என்னன்னா, எங்கள் அப்பா இறந்ததுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியணும், அதனால அதை பற்றி நான் விசாரணை பண்ணணும், நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அதுக்காக அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விசாரணை பண்ணால் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் தான் வரும், ஸோ நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து இதை பார்த்துட்டு இருக்கானா, அவனுக்கு வயிற்றுக்குள்ளே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட அண்ணனை யாராவது தள்ளிட்டு போயிடுவாங்களோன்னு பயப்படுறான். ஸோ டக்குன்னு என்ன செய்கிறான், இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே கிட்ட வந்து, ஐயோ இந்த முயல் குட்டியை நான் துரத்திட்டு இருந்தேன்னா அது இவ்வளோ தூரம் ஓடி வந்துருச்சு, அது பாவம்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல,
ஓ பாவமா அப்படின்னு ஜுன் மறைக்க நம்ம ஹீரோன் அந்த முயல் குட்டியை வாங்கிட்டு ஹே சுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜுன்னும் நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு சரி வா போலாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. தென் நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அண்ணனும் ஒண்ணா உட்காந்து பேசுறாங்க. அண்ணன் உனக்கு உண்மையாவே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஏன்டா இப்படி கேட்குற? இல்லைண்ணா எனக்கு என்னமோ அந்த பொண்ணு உங்களை சீரியஸாகவே லவ் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸோட விளையாடிடாதீங்க சரியாண்ண அப்படின்னு சொல்ல, உன் அண்ணனை பார்க்க அந்த மாதிரி ஆளாவா தெரியுது அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லைண்ணா இங்கே பாருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கு எல்லா வித்தையுமே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டான ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அவள் அழகில் நீங்கள் மயங்கிடாதீங்க சரியா அப்படின்னு சொல்ல, எது சூயு அழகா இருக்காங்களா? ஓ அப்படின்னா சூயு உன்னோட கண்ணுக்கு அழகா தெரியறாளா அப்படின்னு ஜூன் கேட்க, அது அது வந்து அப்படின்னு ஹீரோ முழிக்கிறான். அப்ப ஜூன், சரி அதை விட ஏதோ பெஸ்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தியே, பெஸ்டான பொண்ணுனா யாரு, பெஸ்டான பொண்ணுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு இவன் கேட்க, அது அது வந்து அப்படின்னு இவன் திணறும் போது, நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்துல இருக்க பொண்ணுங்கள்ல உனக்கு எந்த பொண்ணு மேல காதல் வருதோ அந்த பொண்ணு தான் பெஸ்டான பொண்ணு. ஆனா எனக்கு சில டைம் தோணுவேயும், நீ இப்போ இப்படி துரு துரு துருன்னு இருக்கியே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கூட நீ இப்படியே தான் இருப்பியா அப்படின்னு கேட்க, ஐயோ போங்கண்ணே அப்படின்னு ஹீரோ வெக்கப்பட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுறான். பட் அப்போ ஜுன் ஒரு விஷயம் யோசிக்கிறாரு. அது என்னன்னா, ஹீரோயின் அவர் காலையில் மீட் பண்ணார்ல, அப்போ ஹீரோயின் ஒரு பொருளை கொடுத்து, இதை என்னோட அண்ணன் அவனோட உயிரையே பணைய வச்சு அந்த படைக்களத்திலிருந்து இதை எடுத்துட்டு வந்தான். இந்த பொருள் அந்த எதிரி நாட்டவங்க அவங்களோட வெப்பனை பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ண ஒரு பொருள் தான் இது. உங்களை நம்பி தான் இதை கொடுக்குறேன், நீங்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்க துரோகியாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அதோட ஹீரோட பிரதர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வால் பயிற்சி எடுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவில் உடனே அவனோட அண்ணனை பார்த்து, இங்கே பாருங்க, உனக்கும் எனக்கும் இப்போ ஒரு போட்டி வச்சுக்கலாம். ஒருவேளை அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த டைம் நம்ம போர்க்களம் போகும்போது நான் தான் ஃப்ரெண்ட் ரோல நிற்பேன், ஓகேவா அப்படின்னு கேட்க, சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கும் போது அப்போ அந்த இடத்துக்கு இவங்களோட அப்பா வராரு. இவர் தான் மிஸ்டர் வெய். மறுபடியும் நம்ம நாட்டோட எல்லையில போர் நடக்க போகுதான், அதனால அரசர் நம்மளை உடனே அந்த இடத்துக்கு போக சொன்னாரு, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ஓ அதுக்குள்ள கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா அப்போ யார் யார் என்ன பண்ணணும், என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்து அங்க ஒரு பானைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ, கடவுளே நான் ஃப்ரண்ட் ரோல நிக்கிற மாதிரி தான் எனக்கு பொசிஷன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டே எடுத்தா நம்ம ஹீரோவுக்கு பேக் ரோல நிக்கிற பிளேஸ் தான் கிடைச்சிருக்கு. உடனே இதை பார்த்து ஹீரோட அப்பா சிரிச்சுட்டே, எத்தனை போர்ல தான் நீ ஃப்ரெண்ட்லேயே நின்றுட்டு இருப்ப, இன்னைக்கு ஒரு நாளாவது நீ ரெஸ்ட் எடு சரியா, சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அப்ப ஜுன் இருக்கான் இல்லையா, அவன் வேகமா நம்ம ஹீரோயினை பார்க்கணுன்னு தான் ஓடி வரான். வந்து பார்த்தா வீட்டுல ஹீரோயினே இல்லை. ஸோ அவகிட்ட இந்த லெட்டரை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ கேட்குறான், என்னென்ன உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணையே காணோம் அவ்வளோதானா அப்படின்னு கேட்க, கொஞ்சம் சும்மா இருக்கியா, அவள் வீட்டில் இல்லை அதான் அவள் என்னை பார்க்க வரல அப்படின்னு ஜூன் சொல்லிட்டு போகும்போது தான் அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு இவங்க போருக்கு போகிற விஷயமே தெரியுது. ஸோ குடு குடு குடுன்னு ஓடி வந்து ஜுன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எல்லாருமே ஹீரோயினை திரும்பி பார்க்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறாங்க. ஏன் அப்படி கத்துறாங்கன்னா, இந்த ஜுன் ஒரு லெட்டர் கொடுத்துருப்பான்ல, அதில் அவன் எழுதியிருப்பான், இப்போ நான் அவசரமாக போருக்கு போகிறேன், நான் போருக்கு போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விசாரணையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் எழுதியிருந்திருப்பான். ஸோ அதுக்காக தான் ஹீரோயின் நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பட் இதை நம்ம ஹீரோவுமே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு அவர் கிளம்பி போகிறாரு. தென் போர்க்களத்துக்கிட்ட போகும்போது அப்போ அந்த இடத்துல இவங்க எல்லாருமே ஒரு கேம்ப் போட்டு தங்கியிருக்காங்க. அப்போ அந்த நாட்டோட பட்டத்து இளவரசனுமே அங்கே இருக்காரு. அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, பேலட் வேலைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல எதிரிகள் அதிகமாக இருக்காங்க, ஸோ அங்கே போய் நம்ம இப்போ சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி வெய் ஃபேமிலியை அந்த பிளேஸ்க்கு கூப்பிடுறாங்க. ஸோ ஜுன் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோ பார்த்து, இங்கே பாரு நீ இப்போதைக்கு இங்கே கேம்ப்லேயே இரு, நாங்கள் மட்டும் அங்கே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல, என்னென்ன நீங்கள் மட்டும் போகிறீங்களா, நானும் வரனே அப்படின்னு கேட்க, டேய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கடா, நீ இங்கேருந்து இந்த ஊரை பார்த்துக்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போகும்போது நம்ம ஹீரோவும் சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கையில் ஒரு கொடி மாதிரி கட்டி அனுப்பி வைக்கிறான். அண்ட் அவங்களுமே அங்கே போகிறாங்க. ஆனால் இவங்க நினச்ச மாதிரி அந்த போர் ஈஸியாகவே இல்லை, ரொம்ப கஷ்டமான போராக இருக்குது. அவங்க அங்கே கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்ருக்க, நம்ம ஹீரோ இங்கே ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் இவங்க எல்லாருமே போரில் சண்டை போட்டுட்ருப்பாங்களா, அப்போ எல்லாரும் அந்த பேலட் வேலின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பிளேஸ்க்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த எதிரி நாட்டை சேர்ந்தவங்க யாருமே அந்த இடத்துல இல்லை. என்னடா நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது
திடீர்னு மேலிருந்து அப்படியே அம்பு மழையா பொழிய ஆரம்பிக்குது. அதிலிருந்து இவங்க தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையிலேயே அங்க இருக்க அதிகமான ஆட்கள் இறந்து போயிடுறாங்க. இப்படி இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, திடீர்னு அந்த எதிரி நாட்டு படையினர் எல்லாரும் கும்பலா வந்து இவங்கள தாக்க ஆரம்பிக்க, இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் எப்படியோ தாக்கு பிடிச்சு சண்டை போடும்போது, திடீர்னு ஒருத்தன் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, கிராஸ் பவுன்னு ஒரு வெப்பன். அத வச்சு இவங்கள தாக்குறாங்க. அதுவும் கரெக்ட்டா ஹீரோவோட அப்பாவ நோக்கி அத செலுத்தும்போது, அப்போ நம்ம ஹீரோவோட 2வது அண்ணன். அவன் வந்து ஹீரோவோட அப்பாவ காப்பாத்தணும்னு அப்படியே நடுவுல நின்னுடுறான். இதனால அவன் உடம்பு ஃபுல்லா காயமாயிடுது. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஹீரோவோட அப்பாவையும் தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இத பார்த்த மத்த எல்லா பிரதர்ஸ்க்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கள காப்பாத்தணும்னு சொல்லி ஓடி வராங்க. அப்படி அவங்க எல்லாரும் ஓடி வர வர அந்த எதிரி நாட்ட சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்கள ரொம்ப தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பாவம் எல்லாருக்குமே ரொம்ப அடிபட்டு போயிடுது. கிட்டத்தட்ட உயிர் போற நிலைமையில இருக்காங்க. அப்படி அவங்க எல்லாரோட உயிரும் போகும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்களோட மனைவிய பத்தி தான் யோசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுமே அவங்க வீட்ல இருந்து வரும்போது அவங்க ஒய்ஃபை பார்த்து, உனக்கு நான் திரும்ப வரும்போது கிளிப் வாங்கிட்டு வரேன், இல்ல ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரேன், திரும்ப வந்து வெளியே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலாம், இல்லைனா நான் திரும்ப வரும்போது என் குழந்தை பிறந்திருக்கும்ல அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் ஒவ்வொரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே தான் இறந்து போகிறாங்க. அண்ட் இப்படி இறந்து போகிறத அந்த ஃபர்ஸ்ட் அண்ணன் ஜூன் அவன் கண்ணால் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே அங்கே இருக்க எதிரிகளை எதிர்த்து அவன் சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இங்கே கேம்ப்ல இருக்கும்போது திடீர்னு யாரோ கேம்புக்கு நெருப்பு வச்சிடுறாங்க. இது என்னடா கேம்பே பத்தி எரியுது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ள அப்பா ஒற்றன் வேகமா ஓடி வந்து அங்க போர்க்காலத்துல நடந்த விஷயத்த சொல்றான். இதை கேட்டு ஹீரோ மிச்சம் அங்க இருக்க எல்லா வீரர்களையுமே கூப்பிட்டுட்டு போர்க்களத்துக்கு போறான். அண்ட் அங்க போய் எதிரி நாட்டவங்க எல்லாரையுமே எதிர்த்து ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவை நோக்கியுமே அந்த கிராஸ்பவ் வெப்பனை யூஸ் பண்ண ஹீரோவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஜுன் நடுவுல வந்துடுறான். அவ்வளோதான், ஜூன் கதையும் முடிஞ்சிருச்சு. அப்படியே கீழே விழறான். உடனே ஹீரோ போய் பிடிச்சிட்டு அண்ணன் அப்படின்னு கூப்பிடும் போது, டேய் உன்னை நான் இங்கே வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன், கேம்பில் தானே இருக்க சொன்னேன், நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டியாடா அப்படின்னு ஒரு மாதிரி அழறாரு. அண்ணன் அண்ணன் என்னை மன்னிச்சிருண்ண, அண்ணன் உனக்காக தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம நாட்டில் ஒரு துரோகி இருக்கான், அவன் தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே இறந்து போனதுக்கு காரணம், அதோட இதை புடி அப்படின்னு ஹீரோயின் கொடுத்து அந்த திங்ஸை கொடுத்துட்டு, இதை வச்சு அந்த துரோகி யாருன்னு கண்டுபிடி, அதோட என்னை மன்னிச்சிருடா, உன்னை விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் இப்போ போக போகிறோம், எங்களை மன்னிச்சிருடா, இனிமே நீ இந்த உலகத்தை தனியாக தான் சமாளிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கே இறந்து போயிடுறாரு. அண்ட் அப்போ தான் ஹீரோவுமே ரியலைஸ் பண்ணுறான் அவனோட எல்லா பிரதர்ஸு அதோட இவனோட அப்பா எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் தெரியுது. ஸோ அவனால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே கத்தி அழ ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே இறந்து போன விஷயம் அந்த நாட்டோட அரசருக்கு தெரிய வருது. உடனே அவர் இளவரசனை கூப்பிட்டு தான் விசாரிக்கிறாரு. ஆக்சுவலி அந்த இளவரசன் தான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியையே பேலட் வேலைக்கு போக சொல்லியிருப்பான். பட் இப்போ வந்து சொல்கிறான், நான் அவங்கள பேலட் வேலைக்கு போக வேணான்னு சொல்லி எவ்வளவோ தடுத்தேன், அந்த ஃபேமிலி தான் நான் சொல்கிறத கேட்கவே இல்லை, அவங்களே தான் அங்கே போனாங்க, அதான் நம்ம இந்த போரில் தோத்துட்டோம் அப்படின்னு மொத்த பழியும் தூக்கி ஹீரோ ஃபேமிலி மேலே போட்டுடுறான். எனது அந்த ஃபேமிலி தான் இது செஞ்சாங்களா, உண்மையா அப்படின்னு கூட இருக்க இன்னொருத்தட்ட விசாரிச்சா, ஆமாம் உண்மைதான், அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க தான் சொல்கிறது எதையுமே கேட்காம அங்கே போனாங்க, அவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு மொத்த பழியும் தூக்கி போட்டுடுறாங்க. அந்த அரசருக்கு நெருங்கிய ஆலோசகராக ஒருத்தர் அந்த இடத்துல இருப்பார், டியூக். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசரே இப்போ இந்த வெய் ஃபேமிலி இந்த மாதிரி செஞ்சதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான், ஏன்னா நீங்கள் தான் அந்த வெய் ஃபேமிலிக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டு இருந்தீங்க, அதனால தான் பாருங்கள் இப்போ இந்த போரில் அவங்க மட்டும் இறந்து போகலை, கூடவே 7000 வீரர்களையும் கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த 7000 வீரர்கள் இறந்து போனதுக்குமே அந்த வெய் ஃபேமிலி தான் காரணம், அந்த ஃபேமிலிக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு இந்த டியூக் ஏற்றி விட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்குமே எல்லாரும் இறந்து போன விஷயம் தெரிய வருது. ஸோ வேகமாக அவங்க ஓடி வராங்க. இப்போதான் கரெக்டாக ஹீரோவுமே இறந்து போனவங்க எல்லாரோட உடம்பையுமே எடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். பாவம் ரொம்ப கஷ்டத்தில் வரான். அப்போ அங்கே இறந்து போன எல்லா அண்ணனோட ஒய்ஃபுமே அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் விதவை கோலத்தில் நிற்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே பார்த்து என்னை மன்னிச்சிருங்க, என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல, மன்னிச்சிருங்க அப்படின்னு இவன் அழுதுட்டே நிற்க, அவங்க எல்லாரும் அவங்க கணவனோட உடம்பை போய் கட்டி பிடிச்சிட்டு அழும்போது அப்போ அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோயினும் ஓடி வரா. அவ உடனே ஜுன் உடம்பு கிட்ட போறா. பட் ஹீரோ தடுத்துட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த, எங்கள் குடும்பத்துக்கு இன்னும் அவமானத்தை கொடுக்க வந்தியா அப்படின்னு கேட்கும் போது, நிறுத்தி, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உங்கள் அண்ணன் கிட்ட நான் சத்தியம் பண்ணியிருந்தேன், உங்கள் அண்ணன் திரும்ப வந்த உடனே அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணியிருந்தேன், அப்படின்னா அப்படின்னு வர, எனது எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணியிருந்தியா, நடிக்காத, என்னோட அண்ணன் அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உன்னோட அண்ணனை பற்றி உனக்கு எதுவும் தெரியலன்னு அர்த்தம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது,
அப்போ ஹீரோவோட அம்மா யோசிச்சு பார்க்குறாங்க. அது என்னன்னா, அந்த ஜூன் போறதுக்கு முன்னாடி அந்த அம்மா கிட்ட சொல்லியிருப்பான். "அம்மா நான் திரும்ப வந்த உடனே ஒரு நல்ல பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீயும் சந்தோஷமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அத அவங்க யோசிச்சுட்டு, "ஒருவேளை இந்த பொண்ண தான் அவன் சொல்லியிருப்பான் போல இருக்கு" அப்படின்னு டக்குன்னு அவங்க ஹீரோ கிட்ட போய், "கொஞ்சம் பொறுமையா இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து, "இங்க பாரும்மா, ஒருவேளை என்னோட பையன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உன்கிட்ட வாக்கு குடுத்துருக்கலாம். ஆனா இப்ப பாரு, என் பையனே இறந்து போயிட்டான். அதனால உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை இருக்கு சொல்லு" அப்படின்னு கேட்க, "முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்" அப்படின்னு அவ சொல்றா. "இந்த விஷயம் உன் குடும்பத்துக்கு தெரியுமா?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அவ வீட்டை விட்டு கிளம்பும் போதே ஹீரோயினோட அம்மா தடுத்திருப்பாங்க. பட் ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க. "இல்ல, நான் ஜுன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கேன். அதனால நான் ஜுன் வீட்டுக்கு தான் நான் இப்போ போவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஒருவேளை இப்போ நீ ஜுன் வீட்டுக்கு போனேன்னா திரும்ப இந்த வீட்டு பக்கம் நீ வரவே கூடாது. இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது" அப்படின்னு சொல்ல, அப்பவுமே ஹீரோயின் கேட்காம ஜுன்னை பார்க்கணுன்னு தான் ஓடி வராங்க. இப்போ ஹீரோவோட அம்மாவும் பொறுமையா எடுத்து சொல்றாங்க. "இங்க பாரும்மா, ஜுன் இறந்து போயிட்டான். நீ அவனுக்கு சத்தியம் பண்ணியிருக்கன்றதுனால இப்போ நீ அவனை கல்யாணம் பண்ணாலுமே நீ ஒரு விதவையா தான் இந்த வீட்டில் வாழணும்" அப்படின்னு அவங்க சொல்ல, "எனக்கு தெரியுமா, எல்லாமே தெரிஞ்சுதான் நான் வந்தேன்" அப்படின்னு இவ சொல்றா. "ஐயோ, நீ ஏம்மா புரிஞ்சுக்க மாட்ற? உன் வாழ்க்கையை வீணாக்காத, நீ கிளம்பு" அப்படின்னு இவங்க சொல்ல, "இங்க பாருங்கம்மா, நீங்க காதலிச்ச ஒருத்தரும் இங்க இறந்து போய் தான் இருக்காரு. அதே மாதிரி நான் காதலிச்சவரும் இங்க இறந்து போயிட்டாரு. என்னோட மனசு இப்ப எப்படி இருக்கும்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலையா?" அப்படின்னு கேட்க, அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியல பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் அவளோட முடியை எடுத்து கட் பண்ணிட்டு, "நான் ஜுன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவர்கிட்ட சத்தியம் பண்ணேன். என்ன ஆனாலும் அந்த சத்தியத்தை நான் காப்பாத்துவேன்" அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லி பார்க்கறான். அப்ப நம்ம ஹீரோவோட அம்மா வேற வழி தெரியாம, "சரி, நீ இப்போதைக்கு இதை பத்தி பேச வேணாம். முதல்ல உடம்ப வீட்டுக்குள்ள கொண்டுட்டு போவோம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிப்போம்" அப்படின்னு உடம்ப வீட்டுக்குள்ள கொண்டு போக, நம்ம ஹீரோயினை பார்த்து செம்மையா முறைச்சிட்டு இருக்கான். தென் இப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் உண்மையாவே ஒரு விதவை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அதுவும் கரெக்டா ஜுன்னோட ரூமுக்கு தான் வராங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல ஜுன் இருக்க மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. அப்ப அவ, "என்ன மன்னிச்சிடுங்க ஜுன். எனக்கு இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு வேற வழியே தெரியல. அதனால தான் இந்த மாதிரி நான் பொய் சொல்லி வந்துட்டேன். ஆனா உங்க குடும்பத்துல இருந்தா மட்டும்தான் இந்த நாட்டோட துரோகி யாரு, என் அப்பா இறந்து போனதுக்கு யாரு காரணம்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். என்னை மன்னிச்சிடுங்க ஜுன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த பிளேஸ்க்கு ஹீரோயினோட பணிப்பெண்ணு ஓடி வந்து, "என்னம்மா, என்ன மட்டும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்ல, நானே இங்க கஷ்டப்பட்டு தாண்டி வந்திருக்கேன். இதுல நீயும் என் கூட வந்து கஷ்டப்பட போறியா அப்படின்னு கேட்க, "பரவாயில்லம்மா, நீங்க எங்க போனாலும் நானும் உங்க கூடயே தாம்மா இருப்பேன்" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும் போது, திடீர்னு பக்கத்து ரூம்ல ஏதோ ஒரு சத்தம். என்னன்னு போனா, 2வது அண்ணனோட மனைவி அவங்க உயிரையே எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் தான் போய் காப்பாத்துறா. அப்ப அவங்க அழறாங்க. "முடியாது, இதுக்கு மேல என் ஹஸ்பண்ட் இல்லாம என்னால இங்க வாழவே முடியாது." என்னடி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு எல்லாரும் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஆறுதலா பேச பார்க்கும்போது, "இல்ல, முடியவே முடியாது. என்னோட கணவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? என் மேல உயிரே வச்சிருந்தாரு. அப்பேற்பட்டவர் இல்லாத உலகத்துல என்னால வாழவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அப்ப ஹீரோவோட அம்மா தான் வந்து, "சரி, அப்ப நீயும் போயிட்டா உன்னோட பையனை யாரு பார்த்துப்பா? சொல்லு, யாரு பார்த்துப்பா?" அப்படின்னு கேட்க, அவங்களால பதில் சொல்லவே முடியல. அப்ப நம்ம ஹீரோயினும், "இங்க பாருங்க, நீங்க உங்க உயிரை எடுத்துக்கிறதால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னா, தாராளமா நாங்களே அதை பண்ண சொல்லுவோம். ஆனா நீங்க இந்த மாதிரி பண்றதால இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகுமே தவிர எதுவும் இங்க முடிய போறதில்ல. அதனால கொஞ்சம் தைரியமா இருங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதோட அங்க இருக்கவங்களும் எவ்வளவோ அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ண, அவளுமே புரிஞ்சுக்கிட்டு, "நான் பண்ணது தப்பு தான், இனிமே அப்படி பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோவோட அம்மா ஒரு பென்டென்ட்டை அந்த பொண்ணோட கையில கொடுத்து, "இத எங்க குடும்பத்தோட மூத்த மருமகளுக்கு நாங்க குடுப்போம். ஆனா எனக்கு மூத்த மருமகள்னு யாருமே இல்ல. அதனால இந்த பெண்டன்ட்ட உன் கையில நான் குடுக்குறேன். ஏன்னா இப்போல இருந்து இந்த குடும்பத்த நீ தான் பாத்துக்கணும், சரியா?" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் அழுதுட்டே, "சரி, நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு ஒத்துக்கிறா. அண்ட் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோ ஒரு ஓரமா இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அப்ப அவனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்மளோட அண்ணனையும் நம்மளால காப்பாத்த முடியல, அப்பாவையும் காப்பாத்த முடியல. இப்ப இவங்க கிட்டலாம் நான் ஆறுதல் சொல்றதுக்கு கூட எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கில்ட்டினஸ்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். தென் ஹீரோயின் அதோட அவ ரூமுக்கு போகும்போது, அப்ப ஹீரோ வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு, "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்குறான். அப்ப ஹீரோயின் எதுவும் பேசல. "எனக்கு உண்மையாவே உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. எங்க அண்ணன் உன்னை காதலிக்கல, எனக்கு அது நல்லாவே தெரியும். இருந்தும் இப்படி எதுக்கு ஒரு விதவை வேஷத்துல எங்க வீட்டுக்கு வந்திருக்க? சொல்லு, நீ என்ன பிளான்ல இங்க வந்திருக்க?" அப்படின்னு கேட்க, "நான் எந்த பிளான்லயும் இங்க வரல" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இங்க பாரு, நீ மத்தவங்கள வேணா முட்டாளாக்கலாம், என்ன முட்டாளாக்க முடியாது" அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, "இங்க பாரு, எனக்கு உன்னோட நிலைமை நல்லாவே புரியுது.
நீ இப்போ உன் குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே இழந்துட்ட. அதனால பார்க்குற எல்லார் மேலயும் உனக்கு சந்தேகம் வருது. ஆனா, நீ என் மேல சந்தேகப்படுறதுக்கு பதிலா, உண்மையாவே உன் குடும்பத்துல இருந்தவங்க இறந்து போனதுக்கு யாரு காரணம்னு யோசிச்சேன்னா, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்." அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப அந்த பிளேஸ்க்கு ஹீரோவோட அம்மா வந்து, "இங்க பாரு வேயூன், அவகிட்ட அப்படி நடந்துக்காத" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, இவள நம்பாத" அப்படின்னு சொல்லும்போது, "அமைதியா இரு. முதல்ல இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்ல, அவன் ஒரு மாதிரி பாவமா அங்கேருந்து போயிடுறான். அப்ப அவங்க நம்ம ஹீரோயின பார்த்து, "இங்க பாரும்மா, அவன் பேசினதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இப்பயும் நான் உன்கிட்ட ஒண்ணு தான் சொல்லுவேன். உனக்கும் என்னோட பையனுக்கும் முறைப்படி கல்யாணமே நடக்கல. அதனால நீ இப்ப விதவையா இருக்கணுன்ற அவசியமும் இல்ல. முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பி போம்மா. எதுக்கு நீ இந்த சின்ன வயசுல உன் வாழ்க்கையே இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் யோசிக்கிறா. "இங்க பாரு, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு, சரியா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்றா. அதோட ஹீரோயின் கிளம்பி அவங்க ரூமுக்கு வராங்க. அப்ப அந்த பணிப்பெண் வந்து நம்ம ஹீரோயினோட கால பார்க்குறா. கால்லலாம் அடிபட்டிருக்கு. "என்னம்மா நீங்க? நீங்க அந்த பொண்ண காப்பாத்த போறேன்னு சொல்லி நீங்க அடிபட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. அட போங்கம்மா" அப்படின்னு அந்த பணிப்பெண் திட்டும்போது, "அட சும்மா இருடி" அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, "அம்மா, நான் உங்ககிட்ட இப்பயும் கேட்குறேன். நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல இருந்தே தான் ஆகணுமா? அம்மா வாங்கம்மா, இங்கேருந்து போயிடலாமா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, போக முடியாது. எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணாம இருந்தப்போ, ஜுன் மட்டும் தான் எனக்கு உதவி பண்றதுக்கு முன் வந்தாரு. ஆனா இப்போ அவரோட குடும்ப கஷ்டத்துல இருக்கும்போது, என்னால எப்படி விட்டுட்டு போக முடியும்? ஆனா அம்மா, நீங்க தான் இப்படி சொல்றீங்க. அந்த வெய்யுன் உங்கள எவ்ளோ சந்தேகப்படுறான் பாத்தீங்களா? அவன் அவனோட குடும்பத்தையே இழந்திருக்கான். அதனால இப்ப அவனுக்கு யார பார்த்தாலும் சந்தேகம் தான் வரும். அவன விடு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் தான் இவங்க அந்த ஃபியூனரல மொறப்படி நடத்திட்டு இருக்காங்க. தென் அதோட உடம்பு எல்லாத்தையுமே புதைக்கலான்னு சொல்லி அப்படியே உடம்பெல்லாம் எடுத்துட்டு போகும்போது, அப்ப அந்த இடத்துக்கு ஜஸ்டிஸ் மினிஸ்டர் வந்து அவங்கள வழிய மறைச்சு நிக்கிறாரு. "என்ன ஆச்சு?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "நீ ஒரு பெரிய குற்றம் பண்ணியிருக்க. அதான் உன்னை கைது பண்ணலான்னு வந்திருக்கேன்" அப்படின்னு அவர் சொல்றாரு. "என்னது? நான் குற்றம் பண்ணனா? நான் பண்ண குற்றம் என்ன?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே. உன்னோட அப்பா பட்டத்து இளவரசர் எவ்வளவோ சொல்லியுமே கேட்காம அந்த பேலட் வேலிக்கு போயிருக்காரு. அவர் அப்படி போனதுனால தான் அந்த யுத்தத்திலேயே இப்ப நம்ம தோத்து போயிருக்கோம். அதோட உங்களால தான் 7,000 வீரர்களும் இறந்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க தானே காரணம்." அப்படின்னு சொல்லும்போது, இதை சுத்தி இருக்கவங்கலாம் வந்து பார்க்குறாங்க. அப்ப திடீர்னு ஒரு ஆள் மட்டும், "ஓ! 7,000 வீரர்கள் இறந்து போனதுக்கும் இந்த குடும்பம் தான் காரணமா? இந்த குடும்பத்த சும்மா விடாதீங்க. இவங்க சுயநலவாதி." அப்படி இப்படின்னு கத்த, இத கேட்டு அங்க இருக்க ஒரு 10, 15 பேரும், "ஆமா, இவங்க கெட்டவங்க" அது இதுன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. ஏன்னா உடம்ப வேற இன்னும் புதைக்கவே இல்ல. ஸோ அவன் என்ன செய்றான்னா, "இங்க பாருங்க, முதல்ல நான் போய் உடம்ப புதைச்சிட்டு வரேன். அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து எதுவா இருந்தாலும் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். பட் அவங்க கேட்கவே மாட்றாங்க. "இல்ல, உன்னையும் நாங்க விட மாட்டோம். அந்த உடம்பையும் நாங்க புதைக்க விட மாட்டோம். ஏன்னா அவங்களும் குற்றம் செஞ்சவங்க. அவங்களும் இப்ப கோர்ட்டுக்கு வந்தாகணும்" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் முன்னாடி போய் நின்னு, "இங்க பாருங்க, அந்த 7 பேருமே இந்த நாட்டுக்காக தான் உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, "மரியாதையா? முதல்ல அவங்க எந்த போட்டியில இருக்காங்கன்னு பாரு. அவங்க அரசாங்கத்துல இருக்க பெரிய அதிகாரிகள் இறந்து போனா எந்த போட்டியை பயன்படுத்துவோமோ அந்த போட்டியில இருக்காங்க. ஆனா அவங்க இந்த நாட்டுக்கு துரோகம் செஞ்சவங்க. அவங்கள எப்படி அந்த போட்டியில புதைக்கலாம்? அதெல்லாம் நாங்க விடவே மாட்டோம்" அப்படின்னு அந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டர் சொல்ல, "இங்க பாருங்க, நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இந்த நாட்டுல இருக்கும்போது, உங்களுக்காக தான் அந்த 7 பேரும் போர்க்களத்துக்கு போய் சண்டை போட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க மரியாதையே கொடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு ஹீரோன் கேட்க, "ஆமா, நாங்க மரியாதை கொடுக்க மாட்டோம். இங்க பாருங்க வீரர்களே, முதல்ல அந்த பொட்டியில இருக்க எல்லா உடம்பையும் எடுத்து வெளியே போடுங்க" அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க எல்லாரும் கத்துறாங்க. அதோட ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. "நீ என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு அவ்வளோதான் லிமிட், சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன்னோட எல்லையை மீறாத. அதை மீறி ஏதாவது பேசுன" அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, "பேசுனா என்ன பண்ணுவ?" அப்படின்னு அந்த ஆளு திமிரா முன்னாடி வரான். ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வருது. விட்டா அடிச்சிருவான் போல இருக்கு. அப்போ ஹீரோவோட அம்மா வந்து தடுக்கிறாங்க. "இல்லப்பா, கோவப்படாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருங்க, என்னோட கணவரும் சரி, என்னோட பசங்களும் சரி, அவங்க யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணதே கிடையாது. அதை நிரூபிக்கிறதுக்கு நானே இப்ப என்னோட உயிரை கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்படியே போய் அங்க இருக்க சமப்பெட்டியில அவங்க தலையை மோதிக்கிட்டு அப்படியே விழுந்துடுறாங்க. உடனே எல்லாரும் போய் தூக்குறாங்க. "என்னம்மா நீ இப்படி பண்ற?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "இங்க பாருப்பா, ஒரு வீரனோட மனைவி வாழும்போது தன்மானத்தோட வாழணும், இல்லைன்னா சாகும்போது தன்மானத்தோட சாகணும். அதோட இப்ப நான் உன்னோட அப்பாவை பார்க்க போறேன்ப்பா" அப்படின்னு சொல்ல, "அம்மா" அப்படின்னு அவன் அழறான். "சரி, நம்ம குடும்பத்தோட ரூல்ஸ்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல?" அப்படின்னு அவங்க கேட்க, "ஞாபகம் இருக்கு. என்ன ஆனாலும் இந்த தேசத்துக்காக போராடணும். அதோட தேசத்துக்காக வாழ்றத நினைச்சு வருத்தப்படவே கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, எப்போதும் இதை மனசுல வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இறந்து போயிடுறாங்க.
உடனே இவங்க எல்லாரும் அழ ஆரம்பிக்கும் போது சுத்தி இருக்க சில மக்களும் கத்துறாங்க. பாருங்க உங்களால தான் ஒரு அப்பாவி பெண்மணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கத்தும் போது அப்படியுமே அங்க இருக்க ஆளுக்கு மனசு இறங்கவே இல்லை. அதெல்லாம் முடியாது, அந்த பொட்டியில இருக்க உடம்ப எடுத்து போடுங்க அப்படின்னு வரும்போது உடனே ஹீரோயின் வந்து தடுக்கிறா. முடியாது, இங்க பாருங்க, எங்க அம்மா எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க தேவையில்லாம உங்களை மாதிரி ஆளுங்க தாக்க கூடாதுன்னு. அதனால உங்களை நாங்க தாக்க மாட்டோம். ஆனா அதே சமயம் இந்த பொட்டி மேலேயும் கை வைக்க விட மாட்டோம். எங்களை மீறி போய் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சுத்தி வளைச்சு அப்படியே நின்னுடுறாங்க எல்லாருமே. அங்க இருக்க சில மக்களுமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பொட்டியில இருக்க உடம்பை எடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. பட் அப்படியுமே அந்த ஆளு கேட்காம, ஓ வழியை மறைச்சு நிக்கிறீங்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சாட்டை எடுத்து ஹீரோயின் மேலேயே அடிச்சிடுறான். பட் அப்படியும் ஹீரோயின் அந்த வழியை தாங்கிட்டு அங்கேயே நிக்கிறாங்க. அப்ப ஹீரோவுமே நம்ம குடும்பத்துக்காக இவ இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவமா பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.